சத்தாக சாப்பிட்ணும், அதே நேரத்தில் கெத்தாகவும் சாப்பிட்ணுங்க. பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு தான் நான் எடுத்துக்கிறேன். முட்டையில் விரலை வச்சு இப்படி அழுத்திட்டு நம்ம எடுத்துட்டோன்னா வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் வந்துடும். நல்லாவே பார்த்துக்கோங்க. இப்படி தான் பிடிச்சிருக்கேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மஞ்சக்கரு தனியாக இருக்குது, வெள்ளைக்கரு தனியாக வந்துச்சு. நமக்கு தேவையானது வெள்ளைக்கரு தான். இப்போ பாருங்கள், இது நாட்டு சக்கரை. வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு சாதாரணமாக சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருந்தால் என்னங்க பண்ணுறது, ஒன்றுமே செய்யாதுங்க அந்த நாட்டு சக்கரை உங்களை. இப்போ அதோட பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு அதையும் ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்க்குறீங்களா? கோதுமை மாவுங்க. 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, ரெண்டையும் கலந்து தான் நான் இந்த தோசை போட்டிருக்கேன். தோசையை எப்படி வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். திருப்பி போட்டு இது என்னோட ஸ்ட்ரோக் வந்த கணவர்